சூப்பர் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார். ஸோ அனைவருக்கும் வைகறை சங்கமத்தின் காலை வணக்கம். இன்றைய காலை பொழுதுடைய நம்மளுடைய நோக்கங்கள் என்னன்னா, எதிர்கால சந்தையருக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வைகறை சங்கமம் 5:25 தொடங்கி 6:15க்குள் ஃபீட்பேக்கோட முடிவடையும். 5 நபர்களுக்கு மட்டுமே ஃபீட்பேக் வழங்க வாய்ப்பு, மற்றவர்கள் தன் தளத்தில் மட்டுமே ஃபீட்பேக் வழங்கப்படும். இன்றைய ஆளுமை பற்றிய ஒரு சிறப்பான அறிமுகம். இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள கண்டரமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்தவர். கண்டு கொண்ட மாணிக்க நாடு என்றும் அழைப்பர். இப்போது காரைக்குடியில் வசித்து வருகிறார். எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் 40 ஆண்டுகள் பணி செய்துள்ளார். டிவிஷனல் மேனேஜராக தன்னுடைய பணியை நிறைவு செய்துள்ளார். பணி நிறைவுக்கு பிறகு கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்கு பல பயிற்சிகளை தானாகவே முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். வாழ்வியல் திறன் பயிற்சிகள் மற்றும் இவர் செய்துள்ள பயிற்சிகள்ல 40,000 பேருக்கான மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். பள்ளிகளில் விற்பனைத்துறை பயிற்சி, இன்சூரன்ஸ் முகவர்களுக்கு பயிற்சி, ஆளுமை திறன் பயிற்சி வழங்கியுள்ளார். யூடியூபில் இலக்கியம், பயிற்சி உரைகள், நூலுரைகள் 400க்கும் மேற்பட்டவை வாசித்தும் எடுத்துரைத்தும் இருக்கிறார். வினை தீர்த்தான் வினோ என்ற முகநூல் பக்கத்தில் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தன் பதிவுகளை பதிவிட்டு வருகிறார். நூல்கள் தடைகளும் விடைகளும், வள்ளுவம் காப்பீடும், இனிய நீதி நூல்கள், வெற்றி உறுதி, இப்படி பல கட்டுரை தொகுப்புகள் இவரால் படைக்கப்பெற்றுள்ளது. இப்படிப்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர் வினை தீர்த்தான் ஐயா அவர்கள் வரவேற்பதில் நானும் வைகறை சங்கமும் பெருமை கொள்கிறோம். தளம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு பயிற்சி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த வைகறை சங்கமத்துல நானும் சங்கமிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த சங்கமத்தை நிறுவி தொடர்ந்து செல்கிறார் இனிய நண்பர்கள் திருமிகு ரமேஷ் சார், திருமிகு அருணகிரி, திருமிகு லட்சுமி நாராயணன், திருமிகு சுமதி பல முறை என்னை தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு ஆரம்ப போலாக இருந்த திருமிகு சுமதி மற்றும் இணைந்துள்ள ஒவ்வொருவரை உற்சாகமாக ஜானகி அம்மா எப்பவுமே இந்த விண்டோல் சொல்றோம்ல, ஜன்னலில் தன் முகத்தை காமிச்சு ரொம்ப எல்லாரையும் ஊக்கப்படுத்துறவங்க. அது மாதிரி பல நண்பர்கள், நான் அறிந்த நண்பர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் இந்த அழகான விடியல் பொழுதுல அப்படின்னு, வைகறை பொழுதுல அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒரு ஆர்வமிக்க நண்பர்கள் இந்த நேரத்தில் எந்திரிச்சு இருக்கணும்னா வாழ்வில் ஒரு விடியலை காணணும். அப்படியெல்லாம் மனதில் நல்ல எண்ணங்கள் உடையவர்களால் தான் இப்படி எந்திரிச்சு இங்கே உட்கார்ந்து இதெல்லாம் கேட்க முடியும். இது அரிதாகவே வருது பிள்ளைகளுக்கெல்லாம். ராத்திரி மணி நேரம் நான் உட்பட முடிச்சுக்கிட்டு இருக்கிற காலையில் இந்த நல்ல காலை பொழுத பயன்படுத்திக்காம இருக்காங்க. மிக அருமை. ஒருவர் 5 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்குள்ளார ஏதாவது அவருடைய வேலைகள்லாம் முடிச்சா 4 மணி நேரம் வாழ்ந்துட்டாரு. வாழ்க்கை 4 மணி நேரம் சிறப்பா நடந்துருச்சுன்னு அர்த்தம். ரைட்டு. இன்னைக்கு இந்த வைகறை என்பதனுடைய தத்துவம், இந்த சங்கமம்
என்பதனுடைய ஆழம். இது 2யும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப 3 பாலங்கள் விடியல்ல 3 இணைப்புகள நான் பார்க்கிறேன். ஒண்ணு தன்னோடு தன்னோடு சங்கமிப்பது. சங்கமிப்பது அப்படின்னு சொல்ல, நான் இசைவது, இணங்குவது அப்படின்னு பார்க்கிறேன். சங்கமம்ங்கிறது ஆழமான ஒரு சொல். நதிகள் சங்கமிக்கின்றன. அந்த சங்கமம் மனித மனங்கள் சங்கமிக்கிற போது, இசைகிற போது என்ன நிகழும்? ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராம். அவரு 100 பேர இந்த சிம்ஃபோனி மாரின்னு வச்சுக்கங்களேன். மிகச்சிறந்தவர்களாம். அவர்கள ஒரு உங்களுடைய பெஸ்ட்ட குடுங்க அப்படின்னு முதல் நாள் சொல்லி வாசிக்க சொல்றாராம். எல்லாரும் வாசிக்கிறாங்க. அவங்களுடைய பெஸ்ட்ட குடுக்குறாங்க. ஆனா, அந்த இசை ஒன்றோடு ஒன்று ஒரு ஹார்மனி ஆகாம ஒரு இரைச்சல் மாரி ஆயிடுச்சு. மறுநாள் என்ன சொல்றாராம், நீங்க அடுத்தவர்கள கேட்டு, அதோடு இசைந்து நீங்க உங்க பெஸ்ட்டா குடுங்கங்கிறாராம். அப்ப அந்த இசைகிற போது மனிதர்கள் ஒருத்தரோடு இசைகிற போது, அங்கே அது அற்புதமான இசையாக பாரிச்சான். அப்ப இந்த இசைந்து போதல், இது யாரோடையெல்லாம் இசையணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் இசைதல் தன்னோடு இசைதல். அடுத்தது உறவுகளோடு, நண்பர்களோடு இசைந்து போதல், சங்கமித்தல். 3வதாக ஒண்ணு இருக்கு. அது சமுதாயத்தோடு இணைந்து போதல். அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிறாங்க. தன்னோடு இசைந்து போறபோது ஒரு அமைதியான சூழலுக்கு போறோம். நேற்றைய கவலைகள் அதற்கெல்லாம் இந்த விடியல் இருக்கு பாருங்க, அது ஒரு தீர்வு. இன்றைக்கு நாம் மேம்படுவதற்கு அது ஒரு வழிகாட்டி. நாளைக்கு இந்த வையகம் பயனுற வாழுதற்கு அது ஒரு சிறப்பான அமைப்பாக, வழிகாட்டியாக அமையும். அப்ப தன்னோடு இசைந்து போதல் அப்படின்னா, மனத்துக்கண் மாசிலனாதல்னாரு. தீதும் நன்றும் பிறர்தரவாரான்னு கணியன் பூங்குன்றன் சொன்னாரு. அப்ப அந்த மனத்தோட இசைகிறது, மனத்த பல விஷயங்கள் மூடி இருக்காம். அதுக்கு இந்த வைகறை பொழுது ஒரு துடைப்பானா இருக்கான். வைகறை பொழுது என்னவா இருக்கான்? ஒரு துடைப்பானா இருக்கான். என்னென்னலாம் துடைப்பான்கள் சொல்றாங்க இந்த கவலைக்கு? ஒரு நல்ல நூலு, ஒரு நல்ல நண்பரு, ஒரு நல்ல வழிபாடு, நல்ல சிரிப்புங்கிறாங்க. அம்மையார் குடுக்குறது மாரி, நீ நீ ஒருத்தர் உன்ன பார்த்து புன்னகைக்கலையா? உங்கிட்ட இருக்குல்ல புன்னகை, அதுல ஒன்றை கொடுங்கிறாங்க. மனித வாழ்க்கை ரெசிப்ரோக்கல், கண்ணாடி. நம்ம என்ன குடுக்குறோமோ, அதத்தான் அது திருப்பி தருது. அப்ப இந்த மனதோட இசைதல், ஒரு அமைதி பெறுதல், அப்ப தெளிவு வருது. ஒரு புரிதல் வருது. புரிந்து கொண்டது எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காதாம். புரிந்து கொள்ளாதது ஒருபோதும் நம்மோடு தங்காதாம். உறவுகளாக இருந்தாலும் சரி, புரிந்து கொண்டது நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காதாம். புரிந்து கொள்ளாதது எப்பொழுதும் நம்மோடு தங்காதுங்கிறார். அப்ப இந்த காலையில அவர் அமைதியாக தன்னோடு இசைந்து போகிற போது, ஒவ்வொன்றிலும் தெளிவும், அந்த புரிந்து கொள்ளுதலும் நிகழுதுங்கிறாங்க. உறவுகளோடு இணைந்து போதல், அது எப்படி போலாம்? நான் சொன்னது மாரி ஒரு புன்னகை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு. நமக்கு நன்றி சொல்லவும் தெரியலையா, மன்னிப்பு கேட்கவும் தெரியலையா, பாராட்டவும் தெரியலையா. மன்னி மன்னிப்பு கேட்கிற போது அப்படியே கம்ப்ளீட்டா சரண்டர் ஆக சொல்றாங்க. நம்ம எப்படிலாம் கேட்கிறோம்? இஃப், பட்டு போட்டு. நான் தவறு செய்திருந்தால்
உங்கள் மனதை புண்படுத்தியதாக இருந்தால் அப்படிலாம் கேட்கிறோமா? ஒரு கண்டிஷன் போட்டுலாம் கேட்கிறோமா? மன்னிப்புனா ஸ்ட்ரெயிட்டா மன்னிப்பு கேட்க வேண்டியதானே முகத்துக்கு நேர. அதுவும் நமக்கு நமது தாய்மொழியில கேட்டா ரொம்ப குறைஞ்சு போயிருவோம். அதனால சாரிங்கிறாங்க. சாரின்னா இப்படி இங்கிட்டு திருப்பி இது சாரிங்கிறான். அதே மாரி பாராட்ட தெரியல. பாராட்ட வாங்கிக்க தெரியல. பலதும் சொல்றாங்க. அப்ப ஒரு ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு, அ அது மாரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உறவுகளோடு இசைந்து போதல் ஒரு அரவணைப்பு சொல்றாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றபோது, இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரியதுங்கிறாங்க. அப்ப இந்த விடியலு என்னென்னலாம் காமிக்குது நமக்கு? மனம் அடுத்தது உறவுகளோட சங்கமிடுறது. சமுதாயத்தோட ஒரு கடமை இருக்கா. அந்த சமுதாயத்தோடயும் நம்ம சங்கமிக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோள். இப்ப என்ன ஸ்டீஃபன் கோவியுடைய 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் அவர் சொல்றாரு, தன்னை தன்னையோடு இசைந்து போதலுக்கு பிரைவே பிரைவேட் விக்டரி பிரீசிஸ் பப்ளிக் விக்டரிங்கிறார். பிரைவேட் விக்டரி பிரீசிஸ் முதல்ல கூட தன்னையே வெல்வது உலகை வெல்வதற்கான முதல் படிங்கிறார். நாம் தினமும் சில நிமிடங்களாவது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விறகு வெட்டி கதை சொல்லுவாங்க. 2 பேரு விறகு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவர் ஓய்வெடுத்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் பார்த்தா யாரு ஓய்வெடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கவரு நெறைய விறகுகள வெட்டுனதா அந்த கதை சொல்லுது. அப்ப நீ எப்படி என்ன விட நான் இவ்வளவு கஷ்டமா உழைச்சேனே, நீ எப்படி வெட்டுறாய்ன்னு கேட்கிறபோது அது சொன்னாச்சாம், நான் தினமும் சில அதாவது நான் ஓய்வெடுக்கவில்லை. கோடரியை தீட்டிக் கொண்டிருந்தேன்னு சொன்னாராம். நாம் தினமும் சில நிமிடங்களாவது நம் மனதை தீர்த்திக் கொள்ளணுங்கிறாங்க. மனத தீர்த்திக்கணுங்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த மனத்தோடு இசைந்து போதல். அடுத்தது வைகறை என்பது ஒரு நேரம் மட்டுமல்ல. அது ஒரு வாய்ப்புங்கிறாங்க. வைகறை என்பது எதுக்கெல்லாம் வாய்ப்பு? ஒவ்வொரு விடியலும் இயற்கை நமக்கு தருகிற புதிய அழைப்புங்கிறார். ஒவ்வொரு விடியலும் நமக்கு எதை தருது? புதிய அழைப்பை தருது. எதுக்க? நேற்று வரை நடந்த தவறுகளை சீர் செய்து கொள்ள ஒரு வாய்ப்புங்கிறார். விடியல் நமக்கு தருவது வாய்ப்பு. எதுக்கு? நேற்று வரை நடந்த தவறுகளை சீர் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு. விடியல் 2ஆம் வாய்ப்பு. அடுத்தது இன்று நல்லதை தொடங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பு. காலையில கொஞ்ச நேரம் மனத சமாதானம் பண்றபோது, நேத்தைய இத சீரமைக்கவும், நான் இன்றைய தொடங்கவும், நாளைய வளமாக்கவும் நம்ம யோசிக்கலாம். அதுக்காக உழைக்கலாம். வைநிலைனா என்ன பண்ணுதா, காலையில அது ஒரு நினைவூட்டுதா. எத நினைவூட்டுது? நேற்று நேற்று நான் என்னோடு இணைந்தேனா? எத்தனை தவணை எவ்வளவு நேரம் நான் என்னோட இணைஞ்சேன். காலையில எந்திரிக்கவும் சில விஷயங்கள எண்ணி பார்க்கலாம். வைகறை என்பது நினைவூட்டல்ங்கிறார். நேற்று என்னோடு இணைந்தேனா? இன்று என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பத்தாரோடு, நண்பர்களோடு இணைந்தேனா? இன்று அன்போடு இணைய என்ன செய்ய போகிறேன்? இதெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புங்கிறாங்க. விடியற் காலையில எழுந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால், இதெல்லாம் மனது தெளிவு பெறும்ங்கிறாரு. நேற்று ஒரு சின்ன நன்மையாவது சமுதாயத்திற்கு செய்தேனான்னு நினைச்சு பார்க்கணுமா? இன்று என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கணுமா? 3 விஷயத்த என் மனதோடு சமாதானமாக இருந்தேனா, இன்று என்ன பண்ண போறேன்? என் குடும்பத்தார் நண்பர்களோடு இருந்தேனா, இன்று அன்போடு இணைவதற்கு என்ன செய்ய போறேன்? 3ஆவதாக நேற்று ஒரு சின்ன நன்மையாவது இந்த சமுதாயத்துக்கு செய்தேனா, அப்படிலாம் அந்த விடியல் புது வாய்ப்பை தருகிறது. இப்ப வைகறை
என்பது சூரியன் உதிக்கும் நேரம் மட்டுமல்ல, அது மனிதநேயம் உதிக்கும் நேரமாகவும் அமைகிறதுங்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் நிறைய சொல்றது. வைகறையில விழிப்பது சூரியன் அல்லவா? யாரு? நம் நம் உள்ளமும் மனிதன்கிறார். விழிப்பது சூரியன் அல்ல, மனிதன். காலை வணக்கம் எதுக்கு? காலை வணக்கம் சூரியனுக்கோ காலைக்கோ இல்லை, நம்ம மனசுக்கு தான் வணக்கமா காலை வணக்கம். வைகறை இருளுக்கும் ஒளிக்குமான ஒரு கணம். அந்த கணத்திலே நம்ம மெல்ல மெல்ல ஒளியை பரப்புதான். உடனே அது அவசரப்படல. எல்லாமே வாழ்க்கையில ஒரு பெரிய அவசரம் இல்லை. மெல்ல மெல்ல ஒளியை கதிரவன் பரப்புவது போல நம்ம மனித நேயத்தை எல்லாத்தையும் மெல்ல மெல்ல பரப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. வைகறை 3 கேள்விகளை எழுப்புதான். ஒன்று, நீ நேற்று இருந்த அதே மனிதனா? இன்று யாருக்காவது ஒளியை தரப்போகிறாயா? உன்னுடைய மனம் இன்று மலரப்போகிறதா? அப்படின்னு 3 விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்று யார் யாருடைய வாழ்க்கையில அந்த ஒளியை நாம் தரலாம், நாம் மெல்ல மெல்ல மலரலாம்லாம் நினைச்சு பார்க்கலாம். என்ன திட்டமிடல்னு சொல்றோம், நிறைய சொல்றோம், பல வார்த்தைகள்ல சொன்னாலும் முதலில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் நண்பர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயனுற வாழ்தல் தான் அது வைகறை நமக்கு ஒவ்வொரு விடியலும் நமக்கு அதை காமிக்குது. நான் சைமன் சினக்குடைய த இன்ஃபைனைட் கேம்னு ஒரு புத்தகம் பேசினேன். த ஃபைனைட் கேம், இன்ஃபைனைட் கேம்னு சொல்லுது. ஃபைனைட் கேம்னா சைமன் சினக். ஃபைனைட் கேம்னா ஒரு ஒரு கால்பந்தாட்டம், குறிப்பிட்ட நேரம், அதுல ஜெயிக்கிறது, அப்புறம் முடிவாயிருது. யார் எதிராளி முடிவாயிருது. ஆனா சில விளையாட்டுக்கள் இன்ஃபைனைட் கேம், அதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? சில விளையாட்டுக்கள் இன்ஃபைனைட் கேம் என்னென்னலாம் இருக்கலாம் நினைக்கிறீங்க? முடிவில்லாத தொடர் விளையாட்டு. ஒவ்வொரு வைகரையும் என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைஃப் இட் செல்ஃப் அருமை அருணகிரி சார். வேற எல்லாம் இருக்குங்க. வாழ்க்கைங்கிற இன்றைக்கும் இதோட முடிஞ்சு போல. ஆரோக்கியம் சொல்றாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கேன், அது நாளைக்கு தொடர்ந்து இருக்கணும். நான் வாழ்கிற வரை ஆரோக்கியம் இருக்கணும். தொழில்னு சொல்றாங்க. தொழில் என்ன ஆகுது? இட் ஹேஸ் ஏ பெர்பெச்சுவல் சக்சஸ் என்னது இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப வெற்றின்னு என்ன சொல்றாரு? நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். யாரும் போட்டி இல்ல. இங்கே பட்டுக்கோட்டையார் வாழ்ந்த ஆண்டுகள் 27 தான். பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் 39. கவியரசர் வாழ்ந்த ஆண்டுகள் 57. அதே சமயத்துல வாலிப கவிஞர் நம்ம சொல்றோம், அவள 82 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அவங்க வாழ்க்கையை தான் வாழ்றோம். இதுல போட்டி இல்லை. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படணுங்கிற அவசியம் இல்லை. பொறாமை அதெல்லாம் நமக்கு தான். ஐயோ இப்படி இருக்காங்களே நினைச்சா நம்ம வாழ்க்கையை வாழ்றாங்க. அந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விடியலும் வாய்ப்பு தருதுங்கிறதான் இப்ப வைகறை சங்கமமா நான் பார்க்கிறேன். அதுல நம்ம நினைச்சு பார்க்கலாம், நான் நேற்று இருந்த மனுஷனா இன்றைக்கு மேம்படும். இன்று யாருக்காவது ஒளியை பரப்பனா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அல்லது ஒளிபரப்ப வாய்ப்பு இருக்கிறது. மெல்ல 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 நற்செய்திகளை நல்ல இணக்கத்தை பரப்பிக்கிட்டே இருப்போங்கிறாங்க. இன்றைக்கு உன் மனம் மலரப்போகிறதா? தினமும் ஒரு நல்ல எண்ணமா இப்படி ஒரு காலையில தினமும் ஒரு நல்ல பழக்கம். இன்ஃபைனைட், அதாவது ஜேம்ஸ் கிளியருடைய அட்டாமிக் ஹேபிட்ஸ் எல்லாம் சிறிய சிறிய பழக்கங்கள். நான் அந்த மேக் யுவர் பெட், அது ரொம்ப சிறந்த புத்தகம். அதை நான் பலமுறை பல இடங்கள்ல இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன்.
அது ஒரு அட்மிரல், போர் பயிற்சி பெற்றவர். தன்னுடைய முதல்ல என்ன சொல்றாரு, அந்த பெட்ட அந்த வைகறை பொழுதில் நம்ம எந்திரிக்கவுமே, அத ரொம்ப நேர்த்தியா எல்லாரும் எல்லாரும் அத பண்றாங்க. அப்படி தூக்கி போட்டு போடுது பிள்ளைங்க எல்லாரும். அத அப்படி அழகா மடிச்சு வைக்கணுமா. அது மடிச்சு வச்சா முதல் வெற்றியில நம்ம முதல் காலை பொழுதுல முதல் வெற்றிய வாங்கிட்டோம். அது என்னது தந்தது நமக்கு? சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மென்ட் குடுக்குது. முதல் வெற்றி, முழு வெற்றி. அத அப்படியே ஒரு மடிப்பு கலையாம இருக்கணுமா. அவர் உள்ள சேர்ந்தபோது நெனச்சாராம், இதையே இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றாய்ங்க அப்படின்னு நெனச்சாராம். அத அப்படி செய்யாட்டி தண்டனை உண்டாம். சுகர் குக்கிங்கிறாரு அதுக்கு. அந்த பசிபிக் கடற்கரை மணல்ல ஒரு பல ரவுண்டு ஓடணுமா. ஓடிட்டு கீழ மணல்ல பெரளணுமா. பெரண்டாதுனா எப்படி ஒட்டிக்கின்றோம். அப்புறம் சாயந்தரம் அதாவது அந்த மணல் ஒட்டுனத உதிராம வச்சுக்கணுமா. இதுதான் அங்க குடுக்கிற தண்டனைன்னு சொல்றார். அதுல 10 விதமான பழக்கங்கள அந்த காலை ஒழுங்கு அவருக்கு தந்ததா அவர் சொல்றார். அந்த அட்மிரல் 6 வெள்ளியன். அப்ப அதுக்கு என்ன மேக் யுவர் பெட். ஒரு நாளு தவறான தண்டனைய குடுத்துட்டாராம். அவரு இவன் தப்பே செய்யல. ஆனா இவருடைய இன்ஸ்ட்ரக்டரு, பயிற்சியாளர் ஒரு தண்டனை இத இது இந்த சுகர் குக்கிங்க்கு போகணும்ட்டாராம். அங்கே அது ஆ ஒபே அதுதான் படைப்பிரிவுல அங்கே என்ன? ஒபே த ஆர்டர். அவரு அன்னைக்கு பூரா அந்த மணலோட இருந்தாராம். சாயந்திரம் போறபோது அங்க கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்டர கூப்பிட்டு சொன்னாராம், "இன்றைக்கு நீ தவறே செய்யல. ஆனாலும் உனக்கு நான் இந்த தண்டனைய குடுத்தேன். ஏன்னா, நீ புரிஞ்சுக்கணும். லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபேர். இன்னாதம்மை உலகு இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரேன்னு சொல்லிக் குடுக்குறாராம். இன்னாதம்மை இலவு. நம்ம இப்போ பாட்டன் பாடி வச்சான். இந்த உலகம் இன்னாதது. முதல் வரி அதத்தான் சொல்றான். இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. அப்ப இந்த பொழுதுல நம்ம இனிய எது எதெல்லாம் இருக்கிறதுன்னு காணலாம். அது 10 பயிற்சிகள் நான் தனியா பேசியிருக்கேன். மேக் யுவர் பெட். அப்ப காலையில முதல் வெற்றி, முழு வெற்றி, சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மென்ட் வெற்றி மேல் வெற்றி வந்து என்னைச் சேரும்னாங்க. அந்த மனநிலைய நம்ம கொண்டாடணும். நான் பேசுறது. உறவுகளோடு சங்கமம் அன்பீலா என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கோம். டேல் கார்னி சொல்றாரு, பிகம் அவரு ரொம்ப ஃபேமஸான நம்ம ஹவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். இது எல்லார் வீட்லயும் இருக்கு. எல்லாரும் முழுசா படிக்காத புத்தகம். அவர் என்ன சொல்றாரு, பிகம் ஜெனியூன்லி இன்ட்ரஸ்டட் இன் அதர் பீப்பிள். ஜெனியூன்லி அன்றைக்கு ஜெனியூன்லி அக்கறையோடு, அன்போடு அந்த உண்மையான அக்கறையே உறவின் அடித்தளம். 2 கைக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியே இருந்தா என்ன ஒரு பொருளை எடுக்க முடியுமா? அப்ப இணைந்தால் வலிமை. குடும்பமும் அப்படித்தான். அந்த சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் அந்த குடும்பத்தையே ஒரு கணவன் மனைவி இன்னும் 2, 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை. இது அந்த ஹோப்ன்னு ஒரு பாத்திரத்த வச்சு எழுதப்பட்ட நூலு. ஜான் கார்டன் அப்படிங்கிறவரு எழுதுறாரு. அவரு நோ கம்ப்ளைனிங் ரூல் அப்படிங்கிறது இந்த புத்தகம். இதுவும் எனக்கு ரொம்ப அண்மையில படிச்ச ரொம்ப சிறந்த புத்தகம். புலம்பி தெரிய வேண்டாம்ங்கிறாங்க. எல்லாத்தையும் வெயில் அடிச்சா வெயில் அடிக்குது. இதுதானே செய்ய. இந்த வெயிலுக்காக தான் தமிழ்நாட்டுல என்னுடைய பகுதி குளிரதான் என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப புலம்பி தெரியாதேங்கிறாருங்க. நாள் பூரா புலம்பிக்கிட்டு அந்த அவன் அப்படி இல்ல, இது இல்ல, இப்படி இல்ல. அவங்க அங்கே கொண்டாடுறாங்களாம். ஒரு தீர்வோடு எவனாவது ஒரு குறை சொன்னா 2 தீர்வோடு வான்னு சொன்னாங்களாம். அப்ப இன்று குறைகளையே காண்கிறோம். ஒரு 24 மணி நேரத்துக்கு நோ கம்ப்ளைனிங் ரூல் அப்படின்னு அங்க கொண்டாந்தாங்களாம்.
அந்த அம்மாவுடைய இப்போலாம் ஆங்கில புத்தகங்கள் ஒரு பேரபிள் மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, கணவரோடு கொஞ்சம் பிணக்குல இருக்காங்க. அப்ப அங்க அவங்களுக்கு அந்த டாக்டர்ட்ட போய் உளவியல் டாக்டர்ட்ட காமிக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. உளவியல் டாக்டர் சொல்றாரு, இது இது உனக்கு நோய் இல்ல. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு டயர்டா இருக்கான். டிப்ளீட்டடா இருக்கான். நாள் பூரா இருக்கா. மிஸ்டீரியஸா இருக்கா அந்த நோய். என்னன்னே தெரியல. கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுதாம், "நீ இந்த இந்த சூழல்ல இருக்க. அலுவலகம் இந்த சூழல், வீடு இந்த சூழல். அதனால கார்ட்டிசால் மாரி வருது. இந்த சங்கமிக்கிற போது டோபோமைன் மாதிரி ஒரு இ இனிய ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியாக வாழ்க்கையை குடுக்கிற அந்த டோபமைன்லாம் சுரக்குதாம். கணவனும் மனைவியும் தழுவுவது மட்டுமல்ல, பிள்ளைகளை தழுவுவது, நமது வெற்றிகளை தழுவது, பிறருக்கு நாம் பயன்படுவது, அதத்தான் நான் முடிக்கப் போறேன். அந்த ஒவ்வொரு நேரமும் நமக்கு டோபமைன் வருதுங்கிறாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு அவ் அ இதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. கீழ வந்தாங்க. அருமை. கீழ வர்றபோது, அங்கே ஒரு நர்ஸ் இருக்காங்க. அந்த நர்ஸ் அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ளோர்ல நோ கம்ப்ளைனிங் ரூல்னு எழுதி வச்சிருக்காங்க. இத பார்க்கவும் இவங்களுக்கு ஒரு ஒரு இது தோணுது. நானும் கணவரும் ஏன் சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கோம்? 2 பேரும் எனக்கு தான், எனக்கு தான்னு நினைக்கிறோமா? 2 பெக்கர்ஸ் 2 பெக்கர்ஸ் கேனாட் லிவ் டுகெதர். 2 பேரும் என்ன நினைக்கிறான்? எனக்கு அவர் தரணும். எனக்கு அவர் செய்யணும். அவர் என்ன நினைக்கிறாரு? நான் அவருக்கு செய்யணும். 2 அ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னே நினைக்காம குடுங்கங்கிறாங்க. நான் அவருக்கு எப்படி உதவியாக இருப்பேன்? இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த விடியல்ல எத்தனை பேருக்கு நாம் ஒரு எதுவா இருப்பேன்? ஒரு உதவியா இருப்பேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்ங்கிறத ஒரு சொன்னாரு. எத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அப்படி என்று இந்த வைகறையில ஒரு சிந்தனை எழுந்தா, அந்த விடியல் அந்த அந்த நாள் பூரா ஒரு நல்லதா கொண்டாரு. அப்ப வைகறை சங்கமம்ங்கிறது சாதாரண வார்த்தைகள் இல்லை. வைகறை அப்படிங்கிறது நேரம் மட்டும் இல்ல. சூரியன மட்டும் நினைக்கணுங்கிறதில்ல. முதல்ல தன்னை தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, தெளிவுபடுத்திக் கொண்டு, தான் புரிந்து கொண்டால் மனிதர்களை, விஷயங்களை அந்த தெளிவுடன் புரிந்து கொண்டால், புரிந்து கொண்டது நம்மை விட்டு நீங்காது. புரிந்து கொள்ளாதது உறவாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மோடு தங்காது. அப்ப அந்த முதலிலே அப்புறம் உறவுகளோடு உறவுகளுக்கு நான் என்னதான் செய்ய முடியும்? உழைக்க முடியும். ஒவ்வொரு விடியலும் உழைப்பைச் சொல்லித் தருகிறதுங்கிறாங்க. ஒளியை பரப்புவதைச் சொல்லித் தருகிறதுங்கிறாங்க. கடைசியில இந்த சமுதாயத்த எதத்தான் கொடுக்க முடியும்? அ என்னோடு கூட இருக்கிறது நல்ல வார்த்தைகள் கொடுக்க முடியும். செல்வத்த கொடுக்கிறது ஓரளவு தான் கொடுக்க முடியும். ஊருடை நீர் நிறைந்தது போல. என்னிடம் நான் இத செய்றேன். பல சிரமங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பள்ளியிலேயோ, கல்லூரியிலேயோ போயி என்னால முடியத சொல்லணும்னு நினைக்கிறேன். டிராவல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் போறேன். நிறைய தவணை கூட்டிட்டு வர்றாங்க. அதாவது எதையெல்லாம் சொன்னாரு, பொருள் மிகுந்தவர் பொற்குவைதாரீர். இல்லாதவங்க ஒரு காசுகள் தாரீர். ஆண்மையாளர் உழைப்பினை நல்குவீர். அறுவை காட்டி வாய்ச்சொல் அருளீர்னார். இத நம்ம பரப்புறோம். நல்ல எண்ணங்கள பரப்புனாவே அந்த சூழல் நல்லா இருக்கு. இயன்றத ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னார். ஒல்லும் வகையான் இந்த பரப்புதலை, நற்செய்திகளை பரப்புவதை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னர். செயல் நன்றே நான் சொல்ல விரும்புகிறது,
செயல் ஏதாவது ஒரு ஸ்டெப் இன்னைக்கு எடுத்து வைக்கணும். அப்படிங்கிற எண்ணம் ஒளி பரப்பி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது இந்த உலகம் முழுவதும் தழுவுது. சூரியன் ஒரு வீட்டையா தழுவுது? வர்றபோது அந்த வைகறை பொழுது மெது மெதுவாக அந்த தெருவ தழுவுது. அப்புறம் அந்த ஊர தழுவுது. இந்த நாட்டையே உலகம் தழுவிய ஒரு ஒட்பம் உணுச்சு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான்னாரு. மற்றையான் செத்தார் உழைக்கப்படும்னாரு. அடுத்தவனுடைய நோவு, அடுத்தவனுடைய மகிழ்ச்சி, அடுத்தவன் மீது இந்த அக்கறை பூரா அதுதான் ஒத்தது அறிதல், இந்த சங்கமித்தல், இசைதல். அவன் தான் உயிர் வாழ்றானா? நமக்கு வள்ளுவர் சொல்லிக் குடுத்துட்டாரு. இத்தனை புத்தகம் இருந்தாலும். மற்றவன் செத்துட்டேன், ஆனா இன்னும் புதைக்கல, எரிக்கல. அப்ப நாம் நடைப்பிணம்ங்கிறாரு. பயன்படாட்டி, அந்த ஒத்ததை அறியாட்டி, சங்கமிக்காட்டி. அப்ப இன்று முதலிலே நம்மோடு சங்கமித்த இந்த விடியல் ஒரு வாய்ப்பு. நம்மோடு சங்கமித்தல். அடுத்தது உறவோடு நண்பர்களோடு சங்கமித்தல். அடுத்தது இந்த உலகம் தழுவிய வாழ்க்கை. இதற்கெல்லாம் ஒவ்வொரு விடியலும் வாய்ப்பு தருகிறது. ஒவ்வொரு வைகரையும் வாய்ப்பு தருகிறது. நம்ம ஆர்வி சாரு அந்த குறிகள் போட்டுக்கிட்டே இருக்கார். அது என்ன மகிழ்ச்சியா இருக்கு. ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் போடுகிற போது சரி, நம்மோடு ஒரு நண்பர் இருக்கிறார், அக்கறை கொண்டவர் இருக்கிறார், அன்பு கொண்டவர் இருக்கிறார், நமது சொல்லும் செல்கிறது என்கிற நிறைய பேர் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வழக்கமும் வாழ்த்தும். அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை பரப்புவோம். ஒவ்வொரு வைகரையும் நமக்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய நமது வைகரை சங்கமம் குடும்பத்தாருக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்து, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நேரம் மேலாண்மை சரியாக பயன்படுத்தி விட்டீர்கள். 4 நிமிடம் முன்னாடியே முடிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. சார் வந்து அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம என்னதான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் கூட அதை தாண்டி நிறைய நல்ல இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு சைலண்டாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு மனிதர் சொல்லலாம். ஏதாவது நம்ம கேட்க போறோம்னா கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன சொல்லுமா, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து நான் தானே முன் வந்து சொல்லணும் அப்படின்றதுல அவர் முன்முனைப்பா இருப்பார். அவர் அற்புதமான மனிதர். இன்னைக்கு செஷன்ல சொல்லிட்டாரு, இன்னைக்கு காலையில எழுந்தாதான் அப்படின்ற மாதிரி. இந்த வைகறை என்பது என்னன்னா, நீ நைட்டு படுத்துட்டு காலையில எழுந்துக்கிற பாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் சவால் நீ ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படுக்கையை அப்படியே போட்டுட்டு போயிடுவோம். அன்னைக்கு படுத்து தூங்குறோம் நம்ம, அந்த இடம் நம்ம நிம்மதியா உறங்க வைக்குது. அங்க இருக்கிற பெட்ஷீட் கூட மடிச்சு போடாம அப்படியே போட்டு போயிடுவோம். பட் ஆனா அந்த இடத்த சுத்தமா மடிச்சு இடிச்சு நீ வச்சுட்டு போனா அதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றி, உன்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரொம்ப நிறைய அற்புதமான கருத்துக்கள், நிறைய வந்து சிந்திக்க வச்சிருக்காரு. நிறைய புத்தகங்களை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பயிற்சி எடுக்கணும்னா அது ஏதோ பொத்தம்போக்கா எடுத்துட்டு போகாம நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த வைகறை பொழுது எப்படி சிறப்பா இருக்கணும்ன்றத ரொம்ப அருமையா தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கு வைகறை சங்கம் சார்பாக சாருக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் வைகறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜானகிம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றி நன்றி சுமதி, நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வைகறை சங்க வணக்கம். மிகச்சிறப்பு வினை தீர்த்தால் ஐயா, மிகச்சிறப்பு. உங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்க்கும்போது அருமையா இருக்கான். என்ன சொல்ல ஐயா, வைகரையில் வெடிப்பது சூரியன் அல்ல, நாம் தான் என அழுத்தி சொன்னீர்கள். இந்த ஒரு கருத்தை யாரும் சொல்வதில்லை. சூரியன் தான் விழிக்கின்றது என்று சொல்கிறார்களே தவிர, நாம் விழித்தால்தான் சூரியனை பார்க்க முடியும், நாம் விழிக்காவிட்டால் எதையும் பார்க்க முடியாது. தன்னோடு சங்கமித்தல் என்றீர்கள். நம்மையே நாம் அறிய வேண்டும் என்ற போது, உன்னை நினைத்தால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்மை நாமே அறிவோம். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. வார்த்தைக்கு வார்த்தை அருமை, மிகச்சிறப்பு.
ரொம்ப அருமை, அருமை ஜானகிம்மா. நல்ல அழகான ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க. செஷன் நடக்கும்போதே ஆனலைஸ் பண்ணிட்டாங்க. எங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு. அருணகிரி சாரும் உடனே ஆனலைஸ் பண்ணிட்டாரு. என்னது இவங்க ஆனலைஸ் பண்ணிட்டாங்க, அப்ப நம்ம சீக்கிரம் சொல்லணும் போலன்னு சொல்லிட்டு. அற்புதமா ஃபீட்பேக் ஷார்ட்டா குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் ஒரு ஃபீட்பேக்ன்றது ஒரு ரத்தின சுருக்கமா குடுத்தாதான் அது நல்லா இருக்கும். ரொம்ப லாங்கா குடுத்தா அது புரிதலே கொஞ்சம் கம்மியாயிடும். ரொம்ப அருமையா குடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அருணகிரி சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. வைகரை வணக்கம். இடி முழங்கினால் காதுகள் விழிக்கும், ஆனால் சிந்தனை முழங்கினால் வாழ்க்கையே விழித்திடும். அப்படிப்பட்ட ஒரு இடி முழக்க தொடக்கத்துடன் நம் உள்ளங்களை உலுக்கிய திரு வினைத்தீர்த்தான் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வைகரை என்பது சூரியன் உதிக்கும் நேரம் மட்டுமல்ல, மனித நேயம் உதிக்கும் நேரமும் ஆகும் என்பதை இன்று அழகாக உணர்த்தினீர்கள். சங்கமம் என்பது மனிதர்களின் கூட்டம் அல்ல, மனம், குடும்பம், நண்பர்கள், சமூகம் அனைத்தும் இசைந்து ஒன்றாகும் வாழ்க்கை தத்துவம் என்பதை தெளிவுபடுத்தினார். மனத்துக்கண் மாசில நாதல், அனைத்தரன் ஆகுலன் மீறப்பெற, தீதும் நன்றும் பிறதர வாரா. இந்த 2 வரிகளே வாழ்வின் திசை காட்டி என்பதை மீண்டும் நினைவூட்டினீர்கள். பிரைவேட் விக்டரி தான் பப்ளிக் விக்டரிக்கு அடித்தளம். கோடாரியை கூர்மைப்படுத்திய மரவெட்டியின் கதையை போல நாம் அறிவையும் மனதையும் பழக்கங்களையும் தினமும் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற செய்தி ஆழமாக பதிந்தது. படுக்கையை சீராக மடிப்பது போன்ற ஒரு நல்ல பழக்கமே வெற்றியின் முதல் படி என்பதை அழகாக எடுத்துரைத்தார். புலம்பாதே, பயணப்படு, குறை சொல்லும் மனம் இருளை தேடும், நன்றி சொல்லும் மனம் விடியலை தேடும். இன்றைய அமர்வு ஒரு உரை அல்ல, ஒரு விடியல் விதை. அந்த விதையை தினமும் செயலால் நீரூற்றி குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒளி பரப்புவோம். வைகரை சங்கமம் வாழ்க, மனித நேயம் மலர்க. நன்றி வாய்ப்பிற்கு. அதாவது விதைத்தவன் உறங்கலாமா, உறங்கினாலும் விதைகள் உறங்காது. அதனால அது விடியல் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதை பரப்புவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வைகரை சங்கமத்துக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஸ்பீச்சை தான் நான் கருதுறேன். ஏன்னா ஒரு வைகரை எப்படி ஒருத்தரை வந்து மேன்மைப்படுத்துது அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அருணகிரி சார் ரொம்ப எக்ஸலண்ட். சாருடைய எல்லா நோட்ஸை கரெக்டா எடுத்து வச்சு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கா கொடுத்துட்டாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நல்ல கருத்துக்கள் எங்க இருந்தாலும் வரவேற்கப்படுகின்ற மாதிரி நல்ல கருத்துக்கள் சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறை நோக்கி இவருடைய பயணம் இருக்கு. ஒரு 40,000 மாணவர்களுக்கு மேல பயிற்சி கொடுத்திருக்காருன்னா அவர் வந்து இன்னும் நிறைய ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இவருடைய வயசு நீங்க எவ்வளவுன்னு எனக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் ஏஜ் சொன்ன எங்கடா நம்ம வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டுட்டாரு. பட் எதுக்காக சொல்லுவாருன்னா, கடந்த 15 வருஷமா 60 வயதுன்னு சொல்றேன். இன்னும் இப்பதான் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கு சார். எதுக்காக சொல்றேன்னா, இன்றைய தலைமுறைகள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் வீழ்ச்சிட்டு இருக்கோம். நமக்கு என்ன இருக்கு இப்போ? அப்போ நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும், இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுன்றதுக்காக ஓடிட்டு இருக்கோம். அவரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்து விட்டு இன்னைக்கு அவர் ஓடிட்டு இருக்காரு. நிறைய மாணவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய தூண்கள். அவங்களை சரி பண்ணிட்டா இந்த இடத்துல எல்லாமே சரி பண்ண முடியுன்றதுல எல்லாருடைய நம்பிக்கையும் உண்டு. அதுல நம்ம நினைத்தீர்த்தன் ஐயாவுடைய நம்பிக்கை அளப்பரிய இது. ரொம்ப அருமை சார். அருணகிரி சார் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். தேங்க்யூ சுமதி மேம். அதாவது சில அனுபவங்களை கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் ஃபீட்பேக்ல, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ரொம்ப நீளமா கொண்டு போகல, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஐயா வந்து ப்ரொமோஷன் போடுறதுக்காக ஐயாவுடைய எப்பவுமே நான் போட்டோ கேட்பேன் சுமதி மேம்கிட்ட. மேம் சாரோட போட்டோவும் டெசிக்னேஷன் கொடுங்க அப்படின்ட்டு. அண்ட் டிராவல்ல இருக்காங்க அந்த டைம். அவங்க டிராவல்ல இருந்து டிராவலை முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் போடுறதுக்குள்ள எனக்கு போர்க்க முடியல, இல்லை டக்குன்னு போட்டுருவோம் அப்படின்ட்டு கடகடன்னு போய் தேடுறேன். கூகுள்ல வந்து வினைதீர்த்தான்னு போடுறேன். அங்க என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. வீரசேகரன் சார் பணியில சொன்னா ஐயாவுடைய போட்டோ முதல்ல வினைதீர்த்தான் போட்டா வேற எங்கேயுமே போல, நேரம் ஐயாவுடைய போட்டோ இன்னைக்கு ப்ரொமோஷன்ல போட்டோ அந்த போட்டோ தான் டாப்ல நிக்குது. உங்களுக்கு தெரியும், இப்ப இன்னைக்கு கரண்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க, கரண்ட் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஆர்கானிக்கா ஒரு இதை ப்ரொமோட் பண்ணி மேல கொண்டாந்து நிப்பாட்டி வைக்கலாம். ஆனா ஐயாவோட ஏஜ் உங்களுக்கு சொல்லாம சொல்லிட்டாரு. அவருடைய ஏஜுக்கு கூகுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன அவசியமே கிடையாது. அது எதை காமிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொசைட்டில அவருடைய பங்கு, அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு காமிக்குது. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா கூகுள்ல வந்து டாப்ல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த பேரை.
அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி சரி எக்ஸாக்டா நேம் நம்ம வந்து தப்பா போட்டுறக்கூடாது, உள்ள போய் பார்க்கலாம்னு உள்ள போய் பார்த்தா நேம் அவர் வந்து வாழ்வியல் பயிற்சியாளர் அப்படிங்கிறத எங்கேயுமே நான் எடுக்கல. அது அப்படி இருக்கு, அடுத்த ஸ்டான்ஸாலே இருக்குது. அப்படி ஷாக் ஆயிட்டேன் நான். எடுத்து அப்படி போஸ்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணேன். இதை சொல்லிக்க விரும்பினேன் சொன்னேன். ரெண்டாவது சிவகங்கை காரைக்குடின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நான் ராமநாதபுரத்துக்காரன். நான் காரைக்குடி கூட நெருங்கிய தொடர்பு கொண்டவன். அடிக்கடி காரைக்குடி வந்து போய் வாழ்ந்த ஒரு எண்ணம் உண்டு நமக்கு. அந்த மாதிரி ஒரு 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு இதா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி வைகறை சங்கமம் அப்படிங்கிற டாபிக் வச்சதுக்கான காரணமே வைகறை சங்கமம் அப்படிங்கிற நம்ம அமைப்புல இதுக்குள்ள புதைஞ்சு இருக்கக்கூடிய புதையல் என்ன, இந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். ஐயா இன்னைக்கு பேசுனது வந்து டைட்டில். இதுதான் நம்ம வந்து வைகறை சங்கமத்துல டைட்டில் மியூசிக்ல வைக்கக்கூடிய ஒரு வசனங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. வைகறை சங்கமத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்கணுமோ டு த டாப். கூகுள்ல எங்கேயுமே கிடைக்காது சார். கூகுள்ல வைகறை சங்கமம்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரனுக்கு என்ன தெரியும், வைகறை சங்கம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பிளஸ் இப்ப அப்டேட் பண்ணக்கூடிய கரண்ட் ஜெனரேஷனுக்கு வைகரையும் தெரியாது, சங்கமும் தெரியாது. அவன் ஆத்தங்கரை கம்மாக்கரை தான் அவனுக்கு தெரியும். மேக்சிமம் போனா அது கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு அருமையான ஒரு விளக்கம், ரொம்ப சூப்பர். என்ஜாய் பண்ணோம் சார். இந்த வீடியோ கண்டிப்பா சீக்கிரம் வந்துடும். நான் 10 தடவை கேட்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. தேங்க்யூ சோ மச் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ பிரிதிவரன் சார். நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா வைகரைன்றதுக்கு விளக்கங்களே இங்க கொடுக்க முடியாத, டெபினிஷன் கொடுக்கறதுக்கு இருக்கலாம். பட் ஆனா இந்த அளவுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது ஆச்சரியம் தான். உங்களை பீட் பண்ற மாதிரி யாராச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ நல்ல ஒரு செஷன் சார் இன்னைக்கு. அது அருமையான செஷன். அதை தொடர்ந்து நம்மள பிரிதிவரன் சார் கொடுத்த அந்த ஃபீட்பேக். சார் சொன்ன மாதிரி தான், நீங்க சொன்னீங்களே முகநூல் பக்கத்துல 10 ஆண்டுகளாக பதிவிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடிக்கு வரும். பார்த்தீங்கன்னா வினை தீர்த்தான் வேணும்ன்ட்டு சார் என்ன போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். எப்பயாச்சும் உள்ள போனா டக்குன்னு மேல வந்து நிற்கும். ஸோ அது சொல்லணும்னா உங்களை மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் சங்கமிக்கிறோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுன்ற அந்த ஏக்கம் தவிப்பு நமக்கு இருக்குதேன்னு நினைக்கும் போது சந்தோஷம். நம்ம பெத்தவங்க நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம அது மாதிரி வளர்த்துருக்கோமான்னு பார்த்தா வளர்த்துருக்கோம். அதை பயன்படுத்திக்கிற சூழ்நிலை அவங்க இல்லை. ஒருவேளை நம்ம ஏஜ் வரும்போது அதை பக்குவப்படுவாங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ நல்ல ஒரு செஷன் கொடுத்தீங்க. நல்லா ஃபீட்பேக் கொடுத்த பிரிதிவரன் சாருக்கு ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து ஹீலர் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். வைகறை சங்கமம் வாழ்த்துக்கள். ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம். வினை தீர்த்தான் அப்படிங்கிற வார்த்தையை உடனே அதை கேட்கறதுக்கு காதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அது பண்ணதுதான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் தலைவர். என்ன அப்படின்னா, பிரச்சனையை ஒண்ணு எடுத்துட்டு வந்தா 2 தீர்வை கொண்டு வா. பிரச்சனையை கொண்டு வரீங்கள, தீர்வை கொண்டு வான்னு ஒண்ணு பெருமிதமா இருந்தது. அதாவது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ப்ராப்ளம் ஹேண்டிலருக்கு பதிலா சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறணுங்கிறதும் உங்க வாயிலிருந்து வந்து அத்தனை முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள். அதாவது நம்ம ஸ்டேட்டஸ்ல நிறைய வச்சுக்கிட்டே இருப்போம். சில பேர் கேட்பாங்க, என்னங்க இவ்வளவு அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் அவ்வளவு நல்லதை பாக்குறேன்டா, என்னால வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? நான் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அண்ட் ஐ வாண்ட் டு மேக் த பீப்புள் ஹாப்பி. தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் கடவுளா தான் பண்றாரு, இயற்கையை தான் பண்ணுது. அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரும் we have to plan for each and every person has to be happyங்கிற கிளாரிட்டியில பண்ணது என்னன்னா, என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பிளட் கொடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தவர் வந்து ஒரு ஆளை திருச்சியில அனுப்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கொண்டு வந்துட்டான். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு செயல் நினைச்சு செய்யறோம் பாருங்க, அதை விட அபரிமிதமா இந்த இயற்கையும் இறைவனும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வைகறை சங்கமத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். வாழ்க பல்லாண்டு. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்படியே மூடி வச்சுட்டு போடா. இதை விட பேசிய பூலோக சொர்க்கம் ஸ்ரீரங்கத்துல இருக்கேங்கிறது வேற. இந்த பூலோகத்தை சொர்க்கமா மாத்த முடியும் அப்படின்னா, மனுஷனா பிறந்தா ஒரு இடத்துலயும் வரக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் சிந்தனைகளும் என்ன பாக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாக்குறதும் என்ன கேட்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது ஒரு செகண்டுமே வைகறை சங்கமம் தான். வாழ்க பல்லாண்டு. நன்றி சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக். நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். அதை விட வைகுண்டத்துக்கு போன மாதிரி ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சது இன்னைக்கு செஷன்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. அதே மாதிரி உதவிகள் செய்வதுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு டைம் இருக்குன்றதுனால இந்த வார்த்தையை நான் பேசிக்கிறேன். பிரிதிவரன் சாருடைய ஒரு இன்சிடென்ட், நாங்க பேசிட்டு இருக்கும்போது வந்த ஒரு இன்சிடென்ட். அவருடைய நண்பருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பக்கத்துல போயிட்டு கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை. அந்த நண்பர் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு,
இது மாதிரி நண்பா இது போல நான் சேர்த்திருக்கானே இந்த இடத்துல எனக்கு யாருமே தெரியலன்னு சொல்லும்போது சரி நீ போனை வாங்கி சொல்லிட்டு அவர் இன்னொரு நண்பருக்கு கால் பண்ணி சொல்றாரு இது போல வந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா 3,00,000 பணம் எடுத்துட்டு போயிட்டு நின்று இருக்காரு கூட. இவர் சொன்னது உதவிதான் செய்ய சொன்னாரு, பணம் எடுத்து போக சொல்ல. அந்த 3,00,000 பணம் எடுத்து போயிட்டு அங்க நின்று இருக்காரு. போயிட்டு என்ன இது வேணும், எங்க அட்மிஷன் போடணும், வாங்க போகலாம், எங்க பணம் கட்டிக்கலாம் வாங்க அப்படின்னு கூடும்போது, இல்லைங்க சார் பணம்லாம் நான் வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை, எனக்கு உதவி மட்டும் பண்ணா போதும்னு சொன்ன அப்புறம் ஒரு உதவியெல்லாம் பண்ணிட்டு அவர் போன் அடிக்கிறார் இவருக்கு. இது போல இப்போ வந்தாச்சு, என்னப்பா அவரு காசுலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நட்பு என்பது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவர் உதவிதான் செய்ய சொன்னாரு. இன்னைக்கு ஹீலே சார் சொன்னதால நான் இந்த வார்த்தையை பேச வேண்டிய சூழ்நிலை, அதனாலதான் பேசுறேன். ஒரு நண்பரா இருக்கிறவங்க ஒரு நண்பருடைய புரிதலை புரிஞ்சுக்கிட்டு உதவி அப்படின்னு சொன்னது, அவர் சொன்ன உதவி வேற, இவர் அதை எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு பணத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு நான் உதவி பண்றேன்னு வந்து நிக்கிறது வந்து இன்னைக்கு யாரு இருக்கா? இன்னைக்கு சொந்த பந்தத்துல அது மாதிரி ஏதாவது தகவல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்க சொன்னோடனே உடனே ஏதாவது காசு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டத்தை சொல்லக்கூடிய உறவினர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னாரு, பணத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லல, அவருக்கு உதவி பண்ணுன்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த உதவிய ஒருவேளை பணம் இருக்குமோ இருக்காதோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்காருன்னா, அப்ப அந்த புரிதல் எப்படி இருக்கு? ஒரு நண்பனுக்கான புரிதல் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம ஹீலர் சார் சொன்னதால இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். இது போல நண்பர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப அரிது. இந்த நேரத்துல அவருக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். இது போல நண்பர்கள் அவரு வச்சிருக்கிறதுனால. உலகை தழுவுதல்னு சொன்னார் பாருங்க, அப்படியே உன்னதமாயிட்டோம். உலகை தழுவுதல்னு சொல்றது இருக்கு பாருங்க, கிரேட் சல்யூட் தெய்வமே. நன்றி நன்றி சார். ஒரே ஒரு செகண்ட், நான் சைமன் சினக்கை பத்தி சொன்னேன். வாழ்க்கைங்கிறது தொடரோட்டம், ஆரோக்கியம், ஒவ்வொன்றும் முடிவில்லாதது, தொழில் எல்லாம் சொன்னேன். இதுல என்ன சொல்றாங்க, அவரே இன்னொரு புக் எழுதுறாரு, ஸ்டார்ட் வித் வாய், ஸ்டார்ட் வித் ஒய். அதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, மனிதர்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒன்றிணையும் போது பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றதுங்கிறாரு. இந்த வைகறை சங்கமத்துக்கு நான் பாராட்டையும் வாழ்த்தையும் ஏன் சொல்றேன்னா, இது ஒரு நோக்கத்திற்காக இணைகிற போது பெரிய மாற்றங்கள் நிகழலாம். சிறிய ஒரு செயல்கள் தான் பெரிய மாற்றம். அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு, அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, ஒரு சிறுவன் கடற்கரையில் நின்றுகிட்டு அந்த நிறைய மீன் ஒதுங்குது, நட்சத்திர மீன்கள், அதை தூக்கி கடலுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். போனவர் சொன்னாராம், இது என்னடா பெரிய மாற்றம் வரப்போகுது, இத்தனை 1000 மீன் ஒதுங்குது, நீ இத உள்ள ஒன்னொன்னா போட்டு என்னடா போகுது அப்படி சொன்னாராம். இவரு அந்த பையன் ஒரு மீன் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே சொன்னானா, இந்தனுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்துருச்சுனாராம். இந்த அந்த ஒரு மீன் எடுத்து கடலுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே என்ன சொன்னாராம், இந்த மீனுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னாராம். அது சைமன் சினக்குடைய ஸ்டார்ட் வித் வாயில இருக்கு. அவர் மனிதர்கள் ஒரு காமனான ஒரு நோக்கத்திற்காக இணைக்கிற போது பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறாங்க. அந்த சிந்தனைகளை விதைக்கிறோம். ரொம்ப சிறப்பு. நன்றி 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 சார். கண்டிப்பாக இந்த சங்கமம் ஆரம்பிக்கப்பட்டதும் அதனுடைய நோக்கம்தான். மத்தவங்க பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணணும்ன்றதுக்காக தான் இங்க சமுதாய சிந்தனையோடு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இணைஞ்சுதான். நாங்க 4 பேர் மட்டும் தான் நீங்க சொன்னீங்க, அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருமே இந்த சிறப்பு என்னன்னா, ஒவ்வொன்றையும் பதிந்து பகிர்வது, உடனடியாக நன்றி 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 நன்றி. உங்களுக்கு அறிமுகமானவர்களே டக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு நிறைய எல்லாருமே நாராயணன் சார், நான் வரிசையா சொன்னா எல்லாருமே என்னோட அறிமுகமானவங்க, ஒரு வகையில அறிமுகமானவங்க. அதாவது புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்ங்கிறாரு. இது ரெண்டை கட்டி பிடிச்சுக்கிட்டலாம் பழக வேண்டாமா? எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னாரு. நான் யாரையுமே பார்த்தது இல்லை, ஆனால் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கீங்க. அப்ப ஆமா, அந்த 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 உணர்வு அப்படிங்கிறது தான் சேர்க்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்க நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை எங்க பேர் இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. லோகநாதன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் கேட்கலாம். அனைவருக்கும் இனிய வைகறை சங்கம காலை வணக்கம். மேடம்,
ரொம்ப இந்த 10 நாள் 10 நாள் 11 நாள் இன்னைக்கு ரொம்ப அருமையாக கொண்டு போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சார் சொல்கிறாரு, என்னை அடிக்கடி சுமதி மேடம் கேட்டாங்க, அதனால நான் வந்தேன்றாரு. ஏன்னா நினைச்சிருந்தேன் நான் ஐயாவை இந்த தளத்தில், இந்த நம்ம தளத்தில் பார்த்து நான் ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு தளத்துலலாம் வராது. இங்கே நீங்கள் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் அழகாக கொண்டு போகிறீங்க. இது எப்படின்னே புரியுது. ஏன்னா சிவகங்கை, மாயவரம், திருநெல்வேலி எல்லாம் வந்து இந்த வேலூர் மாவட்டம் வந்து எனக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை. நம்ம மாவட்டம் வந்து நல்ல இது இல்லையா அப்படின்ட்டு ஒரு தாழ்வான மனப்பான்மை. அது அப்படியே கொடி கட்டி பறக்குது. ரொம்ப நன்றி. விளைந்ததான் ஐயா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. மனத்துக்கள் மாசிலன் இல்லால் அனைத்து அரண் ஆகல நீரபெற. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பெட் மடிக்கிறத பத்தி இன்னும் 10 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. மேக் யுவர் பெட், அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் நம்ம வெற்றிக்கு முதல் படின்னு சொன்னீங்க. அடுத்து பிறருடைய துன்பத்தையும் பிறருடைய மகிழ்ச்சியும் நம்ம பகிர்ந்துக்கணும்னு சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமையா. ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் ஆனப்போ நம்ம தளத்தில் எல்லாருமே இறைவனை வேண்டிக்கினாங்க. அதனால 100க்கு 100 பூர்ணமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பேத்திக்கு மேரேஜ் ஆகும்போது எல்லாரும் வாழ்த்துனாங்க, என்னுடைய பர்த்டேக்கு வாழ்த்துனாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்காத விஷயங்க இதெல்லாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, என்னுடைய உறவினர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமான உறவினர் இங்கே இருக்காங்க. அதனால ரொம்ப அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி நன்றி. வினைத்திருத்தன் ஐயா, மீண்டும் கோடான கோடி நமஸ்காரம். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி சார். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. எல்லாரும் இருக்காங்க வேலூர்காரர் இல்லையேன்னு சொல்லிட்டு. வேலூர்காரில் இருக்கிறது நானும் லோகநாதன் சார் தான். அதனால நீங்க நம்ம பங்களிக்கிறதே பெரிய விஷயம் தான் சார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலூரும் வீரமலை இந்த மண்ணு தான். சிப்பாய் கழகத்துக்கு நம்ம ஊர் தான் பேர் போனது. அதனால நீங்க கவலைப்பட வேணாம். அதுல இருந்து 2 பேராவது இணைஞ்சிருக்கமே சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன் சார். ரொம்ப அருமையான பாடலோட முடிச்சிருக்காரு. ஒரு ஓகே, இந்த நம்ம படுக்கை மடிச்சு வைக்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். சார் சொன்னாரு, நான் ஒருத்தர் வந்து தளத்துலயும் பயணிக்கிறாங்க, துணி போட்டிருக்க துணியை நம்ம பயன்படுத்திட்டு மறுபடியும் வேற துணி எடுத்து போடுவோம்ல. அப்ப வெளியே எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த துணியை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எடுத்து அப்படியே சுருட்டி ஒரு கவர்ல போட்டு வச்சிருவாங்க. ஆனா ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து எப்படி அங்கிருந்து அயன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்ல, எப்படி ட்ரெஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை மடிச்சு அழகா வைப்பாங்க. நான் ஒரு டைம் பார்த்துட்டு கேட்டேன், என்னப்பா, அதாவது துணி மடிச்சு வைக்கிறோம், நம்மளும் சேரையில இருந்து மடிச்சு வைக்கிறோம், ஆனா நம்ம எப்படி அயன் பண்ணி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி மடிச்சு வைக்கிறது ஒரு கலை. அதை மடிச்சு வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், என்ன இப்படி மடிச்சு வைக்கிறீங்க, அயன் பண்ண மாதிரி மடிச்சு வைக்கிறீங்களே, மடிச்சு வச்சது கேட்கல, அயன் பண்ற மாதிரி மடிச்சுன்னு கேட்கும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த துணி நான் போடும்போது என்னை வந்து எப்படி அழகா காமிச்சது, அப்ப இந்த என் அழகுக்கு மெருகேற்றது இந்த துணி தானே, நான் போட்டுக்கிறது துணி தானே, அப்ப அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் அந்த மாதிரி மடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப அந்த விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு உயிரற்ற பொருள் என்றதெல்லாம் இல்லாம நம்மளை மெருகேற்றி அந்த பொருளுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற சில மனப்பான்மை உள்ள மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்கன்றதுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பகிர்வுகள் இருக்கு. ஸோ எல்லாரும் ஃபீட்பேக்லையும் போடுவாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வை நடத்தி கொடுத்து உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நடுவிலே சொல்லிட்டேன் நிறைய. அதான் மனிதர்கள் ஒன்றிணைக்கிற போது, ஒரு நோக்கத்திற்காக ஒன்றிணைக்கிற போது மிகப்பெரிய மாற்றங்களை விளைவிக்கலாம், சமுதாயத்துல விளைவிக்குங்க. அப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் அழகா எல்லாரும் சொல்லிட்டீங்க. மிகச்சிறப்பான ஒரு குடும்பம், இசைந்து இருக்கிற ஒரு நோக்கமாக, ஒரு வாழ்வியல் முன்னேற்றம் என்கிற ஒரு நோக்கத்திற்காக எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துறோம் அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான இந்த குழுவை மீண்டும் வாழ்த்தி இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். ரொம்ப அருமையான ஏற்புரையை கொடுத்துருக்கீங்க.
ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கவிதா கண்ணன் அவர்களுடைய செஷன், அவங்க ஒரு ஆசிரியை, ரொம்ப சிறப்பான செஷன் இருக்கும். கண்டிப்பா எல்லாம் கலந்துக்குங்க. நாளை முதல் நெறியாள்கை பண்ணுவதற்கு நம்மளுடைய ரொம்ப வீரம் விளைஞ்ச வீரசேகரன் சார் வர இருக்காரு. நாளை முதல் ஒரு வாரம் நெறியாளுகை வீரசேகரன் சார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோதர்கள் சோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமா கொண்டுட்டு போவாரு. அவருடைய செஷனுக்கும் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பா இருக்கணும்னு நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய நிகழ்வை ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் எங்களுக்கு முற்போக்கு சிந்தனையை கொடுத்தும், இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, அதை செய்வோம், நம்மளோட இணைஞ்சு செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளோட இணைஞ்சு இருக்கிற வினய் தீர்த்தர் அவர்களுடைய செஷனுக்கு நாங்க வைகறை சங்கமும் நானும் பெருமிதத்தோடு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி சார். இன்றைய நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பான ஒருங்கிணைப்பு. நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறேன். நம்மளோட டார்கெட் 100 பேருக்காவது இந்த வாய்ப்பை கொடுத்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுன்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டவர் தான் வேணும். பட் இப்போதைக்கு 100 பேராவது இணைக்க வைக்கணும்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல ஆளுமையை, இது போல தாகங்கள் தேவைன்னு தேடிக்கிட்டு இருக்க ஒருத்தரை கூட்டின்னு வந்து இதுல சேருங்க. கண்டிப்பா நான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லுவாங்க. இந்த வையகத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல கருத்துக்களுடைய ஒத்த கருத்துக்களுடைய எத்தனை பேர் இணைஞ்சிருக்கோம், இங்க எல்லாரையும் கூட்டு வந்து சேர்க்கும் போது அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற ஒரு தளத்துல இன்னைக்கு நாங்க இன்றைய பயிற்றுனரா நான் தான் பேச இருக்கேன். ஸோ வல்லமை தாராயோ அப்படின்ற ஒரு டாபிக்ல கண்டிப்பா எல்லாரும் இணைங்க. 4 மணிக்கு இதை நம்ம குரூப்லயும் போடப்படும். வைகறை சங்கம பயிற்சியாளரா ஜாயின் பண்ண போறேன். இங்க இருக்கக்கூடியவங்க அந்த தளத்துல பயணிக்க எல்லாருமே வைகறை சங்கம பேச்சாளராக அந்த தளத்தில் பயணிக்க போறோம். கண்டிப்பா வாங்க, உங்களோட ஆதரவை தாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.